என்ன இங்க எதிர்பார்க்கவே இல்ல இல்லையா? இங்க இருந்து என் கண்ணுல படாம தப்பி ஓடலாம்னு நினைச்சீங்க இல்லையா? எப்படியோ அவசர அவசரமா இடத்த காலி பண்ணலாம்னு நினைச்சீங்க. உங்க சிவ பூஜையில நான் கரடியா வந்து புகுந்துட்டேன் இல்லையா? கையும் களவுமா மாட்டிக்கிட்ட உங்களை சும்மா விட்டுடுவேனா? கண்ணா பின்னான்னு ஊரு சுத்தாம ஒழுங்கா நேரா எஸ்டேட்டுக்கு போய் சேருங்க. சாரதா, நீ இங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, அட்வைஸ் பண்ணி ஊருக்கு அனுப்பதான் வந்திருக்கேன். அத்தா, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களுக்கு எங்க அப்பாவும் நாங்களும் என்ன குறை வச்சிருக்கோம்? கண்ணு கெட்டுற தூரத்துக்கு எஸ்டேட் இருக்கு, 7 தலைமுறைக்கு காண்ற மாதிரி கத்த கத்தையா பணம் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களதான் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிற எங்க அக்கா உமா இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறத விட்டுட்டு இப்படி ஊரை சுத்துறீங்களே. நான் இப்ப எஸ்டேட்டுக்கு தான் புறப்பட்டு இருக்கேன். அப்பா நல்ல வேலை, இப்போ அது நல்ல புத்தி வந்ததே. வாங்க புறப்படுங்க. கொஞ்சம் விட்டா போதுமே, எங்கேயாவது ஓடிடுவீங்களே. வாங்க வாங்க. ஹலோ, ஜஸ்ட் a minute. இந்தாங்க. பாத்து போங்க. பாய். குட் மார்னிங். உங்களுக்கு போன் அப்படியா? ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாரதா ஸ்பீக்கிங். வாட்டர் ஃபால்ஸ்லயா? சரி, உடனே 2 கான்ஸ்டபிளை வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஜீப்ல அனுப்புங்க. நான் நேரா வந்துடுறேன். தேங்க்யூ. சரி, இந்த பாடி எடுத்துக்கிட்டு ஜீப்புக்கு போங்க. நேத்து நைட் இங்க யாரோட டான்ஸ் ப்ரோகிராம் நடந்தது? ராஜகுமாரி தான் அண்ணா. மியூசிக் பார்ட்டி மோகனி ப்ரோகிராமுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். ராஜகுமாரிக்கு யாராவது வேண்டாதவங்க இருக்காங்களா? ராஜகுமாரி கேபரே டான்ஸரா இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பானவ. அதனாலதான் அவகிட்ட யாரும் வாலாட்ட மாட்டாங்க. வேண்டியவங்க? சொந்த பந்தம் யாரும் இருக்கிறதா தெரியல. அசோக் நகர்ல ஒரு வீட்டுல தனியா தான் இருந்தா. அவ யார் கூட நெருங்கி பழகுவா? இந்த ஹோட்டல்லையே மோகன் கூட தான் கொஞ்சம் கலகலப்பா பழகுவா. ஒருவேளை மோகனை கேட்டா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மோகன் எங்க இருக்காரு? கே நகர்ல வனிதான ஒரு மாடல் கேர்ள் இருக்கா. அவதான் மோகனோட காதலி, கேர்ள் ஃபிரெண்ட். அவ வீட்டுல தான் மோகன் தங்கி இருக்க. ஓகே, தேங்க் யூ வெரி மச். அவர் இல்ல, நைட்ல தான் வருவாரு. மோகனுக்கும் கேபரி டான்சர் ராஜ்குமாரிக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? நோ, அவருக்கு நான் தான் உலகம். என்ன தவிர எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. மோகனும் ராஜகுமாரியும் ஒரே ஹோட்டல்ல ப்ரோகிராம் பண்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவுதான். இந்த கர்ச்சிப் ரொம்ப அழகா இருக்கே. எங்க வாங்குனீங்க? நான் வாங்கல, மோகன் தான் வாங்கி கொடுத்தாரு. ஓஹோ, அப்போ மோகன் கூட இதே மாதிரி கர்ச்சிப் தான் யூஸ் பண்ணுவார்னு சொல்லுங்க. ஆமா, தேங்க் யூ. வெல், பழம் ஒண்ணு கொடுப்பா. அருவிக்கரையில் ஆடல் அழகி ராஜகுமாரி பிணம். போலீஸ் புலன் விசாரணை. விழுந்திருக்குமோ? யார் வந்திருக்கா பாரு. ஓ, ராஜாவா? நம்ம ராஜா. கமான் கமான் கமான். கமான் ராஜா, கமான் கமான். அக்கா, இனிமே உன் கவலை விட்டது. என்ன ராஜா, கார் ஜர்னி எல்லாம் எப்படி இருந்தது? கம்ஃபர்டபிளா இருந்ததா? ரொம்ப டயர்டா இருக்கிய, போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். ஓகே? உமா, ராஜா எப்ப வர போறான், உனக்கு எப்படி கல்யாணத்தை முடிக்க போறோம்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் ராஜாவே வந்துட்டான். இதோ பாருமா, நீ அத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா மாத்திரம் பத்தாது. மாமா, உமாவுக்கு எனக்கு எப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு ராஜாவே என்கிட்ட வந்து கேட்கணும். அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும். ஓகே? ஹாய் மாமலா. என்ன மாமா, சௌக்கியமா? நீ எப்படி இங்க தப்பிச்சு வந்துட்டோன்னு பாக்குறியா?
நீ யாரை வேணும்னாலும் ஏமாத்தலாம், ஆனா இந்த மோகனை மட்டும் ஏமாத்தலாம்னு கனவுல கூட நினைக்காத. ஆமா, எனக்கு தெரியாம ஹோட்டல்ல இருந்து புறப்பட்ட மாதிரி மாமா கிட்ட சொல்லாம இங்க இருந்து எப்ப புறப்பட போற? சாரி, சிட்டி லைஃப் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதனால மாமாவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் எஸ்டேட்ல இருந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. அதான். ஆமா, திடீர்னு நீ இங்க ஒன்ன ஃபாலோ பண்றது தானே என் வேலை. ஐ மீன், ஒன்ன பாதுகாக்க வேண்டியது ஏன் கடமையாச்சே. ராஜா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த டான்சர் ராஜகுமாரியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அப்படியா? என்ன அப்படியாங்கிற? அப்போ ராஜகுமாரியை வாட்டர் ஃபால்ஸ்ல கொலை செஞ்சது யாருன்னு உனக்கு கூட தெரியாதா? எனக்கும் ராஜகுமாருக்கு என்ன சம்பந்தம்? அதானே, உனக்கும் ராஜகுமாரிக்கு என்ன சம்பந்தம்? ராஜகுமாரி உன் கூட கார்ல வாட்டர் ஃபால்ஸ்க்கு போறத பார்த்ததா யாரோ சொன்னாங்க. அதான் அந்த கொலையை பத்தி கேட்டேன். சரி சரி, நமக்கு எதுக்கு வம்பு? போலீஸ் எல்லாத்தையும் பாத்துக்கும். நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் அப்புறமா வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். ஒருவேளை நான் ராஜகுமாரியோட வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்ததையும் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடுனதையும் யாராவது பார்த்திருப்பாங்களோ? நல்ல வேளை, நான் கல்ல உருட்டி விட்டதை பத்தி ராஜாவுக்கு எதுவுமே தெரியாத போல இருக்கு. உமா, என்னது? ஒரு பொண்ண லட்சணம் நடக்க வேண்டாமா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி கோச்சுக்கிறீங்களா? ஆமா, நீ பண்ற வேலைக்கு கோபப்படாம கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் நான் என்னவா? மாமா பொண்ணு என்கிட்ட கொஞ்சாம வேற யார்கிட்ட கொஞ்சுவீங்க? ஆமா, மத்தியான சாப்பாட்டுக்கு என்னென்ன ஐட்டம் பண்ணணும்? அம்மா தாயே, என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. நீ பேசாம போனாலே வயிறு நிறைய பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி. என் மேல உள்ள கோவத்துல வயித்த பட்டினி போட வேண்டாம். இந்தாங்க, இந்த காஃபியாவது சாப்பிடுங்க. பசிய மருந்தா போட்டிருக்கேன். ரொம்பதான் கட்டாயப்படுத்துறியே. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியல. முதலாளி, ராஜா தம்பி உங்க வழிக்கு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? உமாமாவே ஸ்பெஷலா காப்பி போட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை கூட சாப்பிடாம எழுந்து போயிட்டாரு. அப்படியா? ஆமாங்க. எனக்கு என்னமோ ராஜா தம்பி மனசு மாறும், உங்களுக்கு மாப்பிள்ளை ஆவாரு, எஸ்டேட் இரும்பு பெட்டி சாவி உங்க கையிலேயே இருக்கும்னு தோணலைங்க. கருணாக்கு கருணாக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டிய? உமாமா மனசுக்காகவாவது ராஜா தம்பி மனசு மாறணும், அவர் அந்த அம்மாவையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தாங்க நானும் மனப்பூர்வமா நினைக்கிறேன். நினைக்கிறதோட நிறுத்திக்க. கண்ணாபின்னு வளராத போ. பயந்துட்டீங்களா? உன்னை பார்த்து பயப்படாம வேற என்ன செய்யுது? என்னோட பெரிய தொல்லையா போச்சு. இவ்வளவு பிரமாதமா குதிரை சவாரி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ரேஸ் டிக்கெட்டை வாங்கி பணத்தை வீணாக்கல, ஜாக்பாட் அடிக்கலனாலும் ஜாக்கி மாதிரி ஜம்முன்னு குதிரை ஓட்ட கத்திருக்கீங்களே. தேங்க்யூ. எனக்கும் குதிரை சவாரி செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ ஆசைப்பட்டா எனக்கு தெரிஞ்ச எல்லா கலையும் கத்து கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இதுல ஏறிக்க. இதுல எப்படி ஏறுறது? ஓடி போய் ஒரு ஏணி எடுத்துட்டு வா. இருங்க, 5 நிமிஷத்துல வந்துறேன். ஏய், எங்க ஓடுற? ஏணி எடுத்துட்டு வர. சரியா போச்சு. குதிரை ஏறவே ஏணி கேட்டா சவாரி எப்படி செய்வேன்?
இங்க வா, இதுல காலவை. அவ்வளவுதான், நல்லா பிடிச்சுக்க. ஆ? ஆ. பயந்துக்குவீங்களா? சும்மா தான் விளையாட்டு காட்டினேன், தைரியமா உட்காந்துக்க. பரவாயில்லையே, பயப்படாம ஜம்முன்னு இருந்துட்டியே. ஆமா ஆமா, உயிரை கையில பிடிச்சிருந்தது எனக்குல தெரியும். இறக்கி விடுங்க, இல்லன்னா உங்க குதிரை மறுபடியும் காலை தூக்கி பயமுறுத்த போகுது. இறக்கி விடுங்கண்ணா. என் குதிரை எனக்கு இளைஞல செருமி தொலைச்சிருச்சு. இல்லைன்னா இன்னைக்கு பூரா மனைப்புங்கிற சொர்க்கத்திலே இருந்திருப்பேனே. சி போங்க. முதலாளி, இந்தாங்க பால். ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் முதலாளி. நம்ம உமா அம்மா ராஜா தம்பியா வழிக்கு கொண்டாந்துருவாங்க போல இருக்கு. அப்படியா? ஆமாங்க, 2 பேரும் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது தெப்பமா நனைஞ்சிட்டு வந்தாங்க. அதனால அவங்க 2 பேரும் ராசி ஆயிட்டாங்கன்னு அர்த்தமா? பின் இல்லீங்களா, இன்னைக்கு மழை கூட பெய்யல, அப்புறம் எப்படி நனைஞ்சிட்டு வந்தாங்க? அதானே. ஆத்து தண்ணியில 2 பேரும் ஆனந்தமா ஓடி பிடிச்சு விளையாடி இருப்பாங்க. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி அர்த்தத்தோட பாத்துக்கிறதும் சிரிக்கிறது மாதிரி இருந்தாங்க. ராஜா தம்பிக்கு உமாமாவே ராத்திரி டிஃபன் பரிமாறினாங்க. ஓ அப்படியா? குட். ஆமாங்க. எப்படியோ ராஜா என் மாப்பிள்ளையாகணும், இரும்பு பெட்டி சாவி என் கையிலேயே இருக்கணும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.